ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிட்னி பீன்ஸ் வச்சு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலைலாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே கரம் மசாலாவையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பிரிஞ்சி இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சிருந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரைச்சி வச்சிருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த 3 மீடியம் சைஸ் தக்காளியை அது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கிலோ அளவுக்கு பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 4லிருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இந்த அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வரும். இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மேலே தம் போடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.